இப்போ கொஞ்ச நேரமாகவே அந்த பஸ் ஒன்று டிராஃபிக் பண்ணிட்டுன்னு சொல்ல, அது வந்து ரொம்பவுமே முக்க திளம்ப முடியறதில்ல. வேற மாதிரி இருக்கியா, இடமே சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் மிஸ்ட் இருக்குது, ஆனால் அவ்வளோக்கா அது தெரியறதில்ல, கேமராவில் தெரியறதில்லன்னு நினைக்கிறேன். பனி மூட்டை மூட்டை அப்படியே போயிட்டு இருக்கு. போகிற இடமெல்லாம் அப்படியே சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸாகவே இருக்குது. கியூன் ஆஃப் ஹில். இது வால்பாறை மாதிரியே இருக்குமா என்னன்ட்டு சொல்ல தெரியல. இது வந்து ஃபஸ்ட் டைம் இருந்தாலும் நம்மளுக்கு எப்படி இருக்குது ஏது இருக்குன்னே தெரியல. ஆனால் ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் அதிகம் தான். எவ்வளோ ஹேர்பின் பென் தெரில, நான் கீழே பார்க்க மறந்துட்டேன். இதில் போட்டிருக்குமா அவ்வளோக்கா தெரியலையே. டைம் எவ்வளோ ஆச்சு? 9:30 ஆச்சு. 9:30. ஆனால் வெயில் தான்ப்பா கொளுத்து தள்ளுறாப்புல. ஆனால் எப்பவுமே கூலிங்காக தான் இருக்கும் போல இருக்கு ஊட்டி. நீலகிரிஸ்னா சும்மா வாங்க. மிஸ்ட்டு மிஸ்ட்டு மிஸ்ட்டு. அழுத்திட்டு போடா தங்கம். வாகாய் வாகாய் வாழ்கிறேன். நான் பார்த்தெல்லாம் வர்றேன். ஃபீலிங் அப்படி இருக்குங்க. எலிஃபண்ட் கிராசிங் ஜோன். இங்கெங்கேயா எலிஃபண்ட் கிராஸ் ஆகுது. ஃபுல்லாகவே பள்ளத்தாக்கா இருக்கு. பாரு கருபூத்துன்னு இருக்கு. டீ சாப்பிடுமா? நான் வேற காண்டாதான் போல இருக்கே. என்னடா மெதுவாக மோட்டோ விளாக் பண்ணிட்டு வரானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருங்கயா. நான் பின்னாடியே வந்துட்டே தானே இருப்பேன். அங்கே TN43 மசனகுடி வழியாக போயிருக்கலாம். ஆனால் நந்தகோபால் பாலம்மா என்னையா பாலத்துக்கு ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்களா? பழனிக்கு இங்கிருந்து பஸ் இருக்கா? குன்னூர் இன்னும் 6 கிலோமீட்டரு பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்கோம். அப்படியே மிஸ்ட்டு கீழே இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த வெயிலுக்கு தெரியறதில்ல அந்த அளவுக்கு. கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கு. மேலே போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணட்டுமா? நான் ரொம்ப தூரமாக போயிட்டே தான் இருக்குது. நம்மளுக்கு வேறு மொபைலில் தான் நான் வந்து வீடியோ கேப்சர் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க, ப்ரோ நீங்கள் எதில் ப்ரோ வீடியோஸ் எல்லாம் கவர் பண்ணுறீங்க நல்லா இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து மொபைல் கேமராவில் தான் வந்து மவுண்ட் மாட்டி நான் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். மைக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் அது ஒரு 700 ரூபா கொடுத்து வாங்கினீங்க. அது நல்லா குவாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது. அதை வச்சு தான் இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு வீடியோஸாக இல்லை விளாக்ஸாக அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி வரான்? டீ ஏதாவது போடுமா?
ஏய் என்ன அது வேற மாதிரி இருக்கு. டீ சாப்பிட்டு போயிடலாம் என்னங்கிற. ஏன்னா கையெல்லாம் அப்படியே விரைக்குது தெரியுதா, அப்படியே பிடிச்சி நின்றுட்டு இருக்கு. அங்கே பாருங்க வால்பாறை மாதிரியே தெரியுதுல்ல. டீ எஸ்டேட் இங்கேருந்து ஆரம்பிக்குது போல் இருக்கு. சரி வாங்க நம்ம டீ சாப்பிடுவோம். இப்போ காலையில் டிஃபன் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே என்னடானா குன்னூர் வந்தோடனே நாலா பக்கம் 4 விதமான ரூட்டு போயிட்டு இருக்கு. எங்கடா போகிறதுங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் ஆகிட்டோம். கடைசியாக தான் டால்பின் நோஸ் வியூ பாயிண்ட் அப்படியே பார்த்து அப்புறம் அதுக்கப்புறம் டைம் இருந்தால் அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஒரே குழப்பமாக இருக்குங்க. ஊட்டினா வெறும் ஊட்டி மட்டும் இல்லை, இன்னும் ஊட்டி பக்கமே போகல, குன்னூருக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கு. ஊட்டி போவோமா இல்லை குன்னூர் வரையும் முடிச்சிருவோமான்ட்டு இருக்கு. பார்க்குவோம், டைம் இருந்துச்சுன்னா எல்லாமே எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க வேண்டியதாங்க. இருக்க பிரச்சனைக்கு இந்த மிரர் வேற எல்லாமே நம்மளை சதி பண்ணுதே. பரவாயில்ல வாங்க, அது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதான். என்ன பண்ணுறது. இந்த ரூட்டில் தான் லாம்சாங் வியூ பாயிண்ட்டும் ஒன்று இருக்குது. வரையாடு இருக்க இடம் நினைக்கிறேன். லாம்ஸ்னா பேர் அதுதானே. இந்த ரூட்டுன்னு தான் நினைக்கிறேன். ரூட்டே வித்தியாசமா இருக்கு. அம்மா பையன் மேடு கண்டா அப்படியே உட்காந்துக்கிறேன். என்னதான் பண்றது. சரியா தான் போறமாடா கூகுள் மேப்பை உங்க மாற்றி விடுறியாடா. கரெக்டான இடத்துக்கு கூட்டு போடா. ஒரு செகண்ட் ஒரு நூல் மாறிட்டா போகுது. வேற ரூட்டை காமிச்சது ஒரு 10-15 கிலோமீட்டர் அந்த மாதிரி சுற்றி வர மாதிரி கரெக்டாக காமிடா. உன்னை நம்பித்தாடா எல்லா இடத்துக்குமே போகிறோம். பூப்பரிஸ்ட் இருக்காங்க, ப்ரப்போஸ் பண்ணுறாரோ. ஆனால் கிளைமேட் அல்டிமேட்டாக இருக்குது. வெயில் சுருக்குன்னு அடிக்குது, ஆனால் இருந்தாலுமே ஜில்லுன்னு இருக்குது. கரெக்டாக தான் போகிறோமா? கரெக்டாக தான்ப்பா. பைக்கர்ஸ் இந்த வேலையாக தான் போகிறாங்க. பார்ப்போம். குன்னூர்லேயே இந்த ட்ராவல் முடிச்சிடும் போலையே. நீங்கள் யாராவது ஊட்டி ட்ரிப் வந்திருந்தீங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் அவஸ்தைப்பட்டிருக்கீங்களா சொல்லிட்டு சொல்லுங்கள். இதே தான் ரூட்டுங்க. ஆஹா, இதுன்றா இவ்வளோ இறக்கமாக போகுது. ரூட்டே சரியில்லையே. கரெக்டாக தான் போகிறோமா? அருணா கிட்ட கேட்போமா? அண்ணா டால்பின் நோஸ் வியூ பாயிண்ட். சரி ஓகேண்ணா, ஓகே. ஏய் கூகுள் மேப் ஒரு செகண்ட் மேப்னா வேற ரூட்டு காமிக்குதா? மேப் யூஸ் பண்ணாதான் தெரியும். மெதுவாக கொஞ்சம். டால்பின் நோஸ்ன்னு இங்கே தான் இருக்கா? ஐயோ இதுகளும் சதிவனது. எதுக்கும் செக் பண்ணலான்னு தான் கேட்டுச்சுங்க. ஆனால் எப்படி கூப்பிட்டு போகுதுன்னே சொல்லி தெரில. ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. கரெக்டாக தான் போகிறோமா? போட்டிருக்காங்க டால்பின் நோஸ் 9 கிலோமீட்டர், 9 கிலோமீட்டர்ஸ். டால்பின் நோஸ் 10 கிலோமீட்டரே போகணும் போலையே.
ஆஹா, இதான் குன்னூரா? மொத்த குன்னூர் இங்கேருந்து தெரியுது பாருங்க. குன்னூர் சிட்டி. இப்போ நம்ம கீழே இறங்கி மேலே போகிறோம். அடடா, சின்ன சின்ன வேகத்தடையாக போட்டு வச்சுருக்காங்க. பின்னாடி வரானா இல்லை அவன் வழிகளையும் மாறி போகிறானா என்னன்னு சொல்லிட்டு தெரில. அப்படி டால்பின் நோஸ் வியூ பாயிண்டில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு தெரியலையே. வியூ பாயிண்ட் மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவது இருக்கான்னு தெரில. பார்ப்போம். பார்க்குறதுக்கு தானே போயிட்டு இருக்கோம்.